பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு தருகிற எல்லா ஆவிக்குரிய பலன், உங்களுக்கு தந்திருக்கிற எல்லா விதமான உதவிகள், ஒத்தாசைகள், இயற்கைக்கு பார்ப்பட்ட ஒத்தாசைகள், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அருமையாக உங்களுக்கான லைஃப்பை, உங்களுக்கான சான்சஸ், வாய்ப்புகளை, உங்களுக்கான ஹீலிங்கை, உங்களை புத்துணர்ச்சியை உண்டாக்கி ரெஃப்ரெஷ் பண்ணி, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி தூண்டி தட்டி எழுப்பியிருக்கிறாரு. அப்படியெல்லாம் நீங்கள் அந்த பலனை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் நீங்கள் நடந்து போய் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் நடந்துட்டு இருக்கிறீங்களா இல்லை தங்கி இருக்கிறீங்களா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் நடந்து போவதற்கோ தங்குவதற்கோ கர்த்தர் உங்களுக்கு 2வது வாய்ப்பை கொடுக்கல. கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உதவிகளை கொடுக்கல. நீங்கள் எழுந்து ஓடுவதற்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஓடணும். களைச்சிடாதீங்க, சலிச்சிடாதீங்க.